ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தி இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் ஜீவ ஆகாரத்தை புசிக்க ஆண்டவரே பானம் பண்ண தேவரீர் எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவரை தகப்பனை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளும். மாம்சம் இரத்தமும் வேதத்தின் நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய தயவும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய சாயலும் உம்முடைய ஆண்டவரே ஹல்லேலூயா அபிஷேகமும் அபிஷேக தைலமும் உம்முடைய வல்லமையும் பலனும் சத்துவமும் சாரமும் உம்முடைய பிரசன்னமும் ஒளியும் வெளிச்சமும் அக்கினியும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே இரக்கமும் தயவும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னையும் லைவில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளும் ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. உம்முடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் இயேசு மகா ராஜாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. சர்வ மகிமையின் தேவனும் இரட்சகரும் ஆவியானவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் வருவார், அவர் வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டு வரார். அவர் வருவார், அவர் வெளிப்படுவார். அவர் நிச்சயமாய் வருவார், வழக்காட வருவார், நீதி செய்ய வருவார், நியாயம் செய்ய வருவார். தம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கி தரித்திருக்கவும் வருவார், போஜனம் பண்ணவும் வருவார், யுத்தம் பண்ணவும் வருவார், நல்வார்த்தைகளை நிறைவேற்றவும் வருவார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வருவார், பிள்ளைகளை குணமாக்க வருவார், ஆரோக்கியப்படுத்த வருவார், சொஸ்தப்படுத்த வருவார், பிள்ளைகளுக்கு வெற்றியை தர வருவார், மீட்பை கொடுக்க வருவார், மன்னிக்க வருவார், மீட்பை கொடுக்க வருவார், விடுவிக்க வருவார், ரட்சிக்க வருவார், நன்மை செய்ய வருவார், அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வருவார். நாம் படுகிற கஷ்டங்கள் வேதனைகள் கீழ்ப்படியாமலே இருக்கிறவைகளை எல்லாவற்றையும் மன்னித்து இரக்கமும் கிருபையும் தயவையும் பாராட்ட வருவார். அவைகளிலிருந்து நம்மை மீட்டு விடுவிக்க வருவார். வெண்கல கதவுகளை உடைக்க வருவார், இருப்பு தாழ்பால்களை முறிக்க வருவார், அந்தகாரத்தில் இருந்து வெளியே கொண்டு வர வருவார், இருளை வெளிச்சமாக்க வருவார். அவருடைய தெய்வீகமான சித்தம் நோக்கம் அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வருவார். சத்துருக்களையும் பகஞ்சர்களையும் துரோகிகளை இந்த பூமியிலே உயிரோடு கூட இராதபடி அவர்களை வேறற்று போக வருவார், அவர்களை அழிக்கவும் வருவார். கடைசியிலே அவர் வருகையிலே அவருடைய பிள்ளைகளை அழைத்து கொள்ளவும் வருவார். வருவேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் கட்டாயம் சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் வருவார். கர்த்தர் வருவார், அவருடைய ரகசிய வருகையில் வருவார். ரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்படுகிறது அவ்வளவு சாதாரணமானதல்ல. ஆனால் கர்த்தருக்கு அந்த நாளிலே ஆயத்தமாயிருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் நிச்சயமாக வந்து ரகசியவர்களே அழைத்து செல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பேஜ் 333. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தோம், சொந்தம் பந்தம் எல்லாம் அது உறவு, அது
என்னென்ன இருக்கோ எல்லாம் இருக்க, அத்தனை சம்பத்துகள், அத்தனை ஐஸ்வர்யம், அது என் கணக்கில்லாத வருமானம் எல்லாம் இருந்தாலும், பிள்ளைங்கக்குள்ளு பேரன் பேத்தி 4 தலைமுறையை கண்டாலும் 5 தலைமுறைகளை கண்டு எல்லாம் இருந்தாலும், கர்த்தர் வரும்போது அழைக்கப்படாவிட்டால், அழைத்து கொள்ளப்படாவிட்டால், கைவிடப்பட்டவர்களாக இருந்தால் பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. இந்த உலகத்தில் கர்த்தர் ஒருத்தர் தான் நம்ப தகுந்தவர், நம்ப தகுந்தவர். அவரை எல்லா சூழ்நிலையிலும் அவரை மட்டுமே நம்பலாம். அப்படி என்றால் அவரை தவிர்த்து எதையும் நம்ப முடியாது, எதையும் நம்ப முடியாது. அப்போ நிலைத்திருக்கக்கூடியவரும் என்றைக்கும் சதா காலங்களுக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர் தான் இதை சொன்னார். நான் வருவேன், நான் வருவேன் என்று அவர் சொன்னார். அவர் வராமல் போகிறதே கிடையாது, அவர் நிச்சயமாக வருவார். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைக்க வருவார், அவமானங்களை நீக்க வருவார், உமிழ்நீர்களை நீக்க வருவார். சத்துருக்கள் பகையாய் பகைக்கிற பகைகளை அழிக்க வருவார், விரோதமாய் பேசுகிற காரியங்களுக்கு வருவார். அவர் நிச்சயமாக வருவார். அவர் எந்த விதமாக வருவார், எப்படிப்பட்ட விதத்தில் வருவார், எந்த சூழ்நிலைக்குள்ளே வருவார், எந்த நேரத்தில் வருவாருன்னு அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார், சர்பத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். தேவன் சில காரியங்களை அனுமதித்து நடத்துகிறது எல்லாம், தேவன் நடத்துகிற அந்த நடத்துதலில் அவரவர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக சிலது நடத்துகிறார். மனுஷர்கள் இப்படித்தான், மனுஷர்கள் அப்படித்தான் என்பதை மிக நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது பசுமையாக இருக்க வேண்டும், அது மறைஞ்சு போயிடக்கூடாது. தான் தோன்றி மறைஞ்சு போகிறது போல மறைஞ்சு போயிடக்கூடாது. மனிதன் இப்படித்தான் அப்படி என்பதை மிக தெளிவாக அறிந்து கொண்டு அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சிலவற்றை அனுமதிப்பார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்பொழுது நான் பாருங்க, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், இதோ வருகிறேன் அப்படின்றார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்றார் ஏசப்பா. இதை சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய ஆவியில் சொல்லி தேவ ஆவியானவராலே எழுதப்பட்ட வார்த்தை இது. ஏசப்பாவை குறித்து தாவீது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, ஒரு 500 ஆண்டு அதுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அதை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியில் சொல்கிறாரு. இதை பாரு, ஏசப்பாவை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னு. நம்மை உண்டாக்கின தேவன், நமக்காய் ஜீவனை கொடுத்த தகப்பனை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். எழுதப்பட்டிருக்குது என்று சொன்னால் அவரவரை குறித்து தேவன் எழுதி வச்சிருப்பாரா, வச்சிருக்க மாட்டாரா? எழுதி வச்சிருப்பார். ஏன்னா சுவிசேஷத்தில் கர்த்தர் சொல்கிறாரு சீஷர்களை பார்த்து, நாங்கள் உங்கள் நாமத்தினால சொன்னோம், பிசாசுகளுடைய கிரையில் மேலேருந்து வானத்திலேருந்து கீழே விழுறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போ சொல்கிறார், நீங்கள் இதை குறித்து சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பெயர்கள், உங்கள் நாமங்கள், அதாவது உங்கள் பெயர்கள் எல்லாம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்க. புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்க என்று சொல்கிறார். சந்தோஷப்படுங்க என்று சொல்கிறார். அப்படின்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கும் போதே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சகலத்தையும் அவர் எழுதி வச்சிருக்கிற எழுத்தின்படி தான் நடத்துகிறார். அவர் எழுதி வைத்திருக்கிற எழுத்தின்படி தான் என்ன செய்கிறாரு? நடத்துகிறாரு. அதில் எழுதியிருக்கிறது தான் நிறைவேறும். சூழ்நிலைகள் எத்தனை கொடுமையாக இருந்தால் அந்த சூழ்நிலைகளை அழித்து அதை வசந்த காலமாக மாற்றக்கூடியவர் கர்த்தர் மட்டும்தான். அதை வசந்த காலமாக
சூழ்நிலைக்கு மாறி அதுக்கு ஏற்றபடியெல்லாம் நம்மளை போய் இது பண்ணிக்கிட்டு மாற்றி 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 நம்ம மாறி மாறி போகிற மனுஷர்களாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக அப்படி பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, ஒரு சரியாக இது பண்ணல அப்படின்னா பச்சோந்தி மாதிரி இருக்காங்க சொல்லுவாங்க. அந்த ஓனா சொல்லுவாங்க, அது நிறம் மாறி 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 இப்படி 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 நிறம் மாறி ஒரு கலராக மாறும். அதுக்கு அப்படி மனுஷர்கள் பேசும்போது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவனும் மாறி போகாதவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற, நாம் நம்பி இருக்கிற, நமக்காய் தகுதியற்ற நமக்காய் ஜீவனை கொடுத்தவர் தம்முடைய அன்பிலும் கிருபையிலும் இரக்கத்திலும் மன்னிப்பிலும் கருணையிலும் நம்மை அரவணைத்து நடக்கிற காரியத்திலும் அவர் மாறி போகாதவராய் இருக்கிறார். மாறி போகாதவராய் இருக்கிறார். ஒரு பொண்ணை புடம்பிடும் போது அது என்னை அக்கினிக்கு போடாதேன்னு அது சொல்ல தான் சொல்லும், என்னை போடாதேன்னு. ஆனால் போட்டு அதில் இருக்கிற களிம்பு நீங்கினாதான் அது சொத்த தங்கமாக மாறும். சொத்த தங்கமாக மாறும் மாறும். ஒரு சிறு குழந்தைய பாருங்க, அது அடி ஒரு கட்டி இருக்குது, அது இருக்குன்னா அதில் கை வைக்காதீங்க மம்மி, அது கை வைக்காதீங்க மம்மி அப்படின்னு. ஐயோ பிள்ளை அழுவுதுன்னு அந்த கட்டியை அப்படியே விட்டுட்டு இருந்தா என்ன ஆகும்? ஏன் பதிலே சொல்ல மாட்டிங்களா? இஞ்சி சாப்பிட்டு வந்துட்டிங்களா என்ன? என்ன கட்டி அப்படியே இருக்கு, என்ன என்ன பண்ணணும்? ஒரு இடம் இருக்குது, ஒரு வைத்தியம் அந்த காலத்தில் ஃபேமஸ், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், ஃபேமஸ். அந்த இடம் பேர் அதுக்கு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னாலே பயப்படுவாங்க, வேணாம் வேணான்னு. அங்கே கூப்பிட்டு போவாங்க, உட்கார வைப்பாங்க. அப்புறம் என்னப்பா படிக்கிற, என்ன படிக்கிற, எத்தனாம் கிளாஸு, அப்புறம் நல்லா படிப்பியாமேன்னு எதுக்காக கேட்குறாங்க? அது அந்த கட்டியை அறுக்கிறதுக்காக, அந்த கட்டியை அறுக்கிறதுக்காக. சென்னையை அடுத்து இருக்கிற ஒரு டோல்கேட் பக்கத்தில் தான் அந்த ஊர் ஃபேமஸ். அந்த ஊர் ஃபேமஸ். பேசிகிட்டு இருக்கும்போது அறுத்துருவாங்க. ஒயின்னு கத்துறதுக்குள்ளே பிதுக்கிடுவாங்க. பிதுக்கிட்டாங்கன்னா அந்த முளையோடு கிள்ளிடுவாங்க. முளையோட கிள்ளிடுவாங்க. அவ்வளோதான் அப்படிம்பாங்க. இப்போ நான் என்ன கீறிட்டா, நான் கீறட்டா, நான் பிதுக்கிட்டான்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ குய்யோன்னு கத்துவோம். ஒத்துக்க மாட்டோம். அதுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுவோம், தடை பண்ணுவோம். அதுபோல். ஆனால் அதுக்கு பிறகு அந்த பொண்ணு ஆற ஆரம்பித்த பிறகு, அதுக்கு மருந்து போட்ட பிறகு, ஏசப்பா ரத்தத்தினால கீழையாத்த பிசினி தைலத்தினால மருந்து போட ஆரம்பித்த பிறகு அது நன்றாய் ஆற ஆரம்பிக்குது. அது ஆற ஆரம்பிக்கிற அந்த நல்லா ஆறிக்கொண்டு வருகிற நேரத்தில், குணமாகி கொண்டு வர நேரத்தில் ஒரு அரிப்பு வரும், ஒரு சொரிச்சல் வரும். சொரிச்சல் வருதேன்னு சொரிஞ்சிட்டோம், அது நல்லா காஞ்சி வந்தது போயிடும். அதுபோல் சாத்தான் சொரிஞ்சிருவான், சொரிஞ்சு விட்டுருவான். சொரிஞ்சு விட்ட உடனே கிளப்பி விட்டோன்னா என்ன பண்ணிடுவாங்க? இதுக்கும் சொல்ல மாட்டீங்களா? என்ன பண்ணுவாங்க? சுவாரண்டிடுவாங்க. அந்த நோண்ட தேவையில்லாதெல்லாம் நோண்டின்னு இருப்பாங்க, தேவையில்லாதெல்லாம் நோண்டுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பண்ண சுகமாக இருக்கும். அந்த சொரிச்சல், அந்த நமைச்சல் வரும்போது அதை தேய்ச்சா பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் அது இன்னும் அதிகமான ஒரு எரியும், அதிகமாக எரியும். சாத்தம் சொல்லும்போது கேட்டு அதெல்லாம் பண்ணும்போது நல்ல சுகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வரும் பாருங்க, எரிச்சலும் அதனுடைய பாதிப்புகளும் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்போ நம்மை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, நம் இரட்சகரை குறித்து, நம்மை உண்டாக்கினவரை குறித்து, நமக்காய் ஜீவனை கொடுத்தவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அவருடைய இந்த எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, அவர் இந்த பூமிக்கு, அவர் உலக இரட்சகராய், உலக மீட்பராய், இம்மானுவேலராய் இந்த உலகத்துக்கு அவர் வர்ற காரியத்தை குறித்து, மனுமக்களை நம்மை மன்னித்து, சிலுவையிலே நமக்காக நம் பாவங்களை மன்னித்து, ரத்தம் சிந்தி, சாத்தானின் தலையை நசுக்கி, பிசாசின் கிரியைகளை அழித்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து, இந்த காரியங்களை எல்லாம் குறித்து எழுதப்பட்டிருக்குது.
எங்கே அவர் சொல்கிறார், தேவ ஆவியில் பார்த்து சொல்கிறாரு, எழுதப்பட்டிருக்கின்றார். நம் ஒவ்வொருவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கிற காரியங்கள், நாம் நடந்து கொள்கிற காரியங்கள், நாம் பேசுகிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள், மனதில் எண்ணத்தில் உள்ளுக்குள்ள எல்லாமே எழுதப்படுகிறது. எல்லாமே என்ன செய்யப்படுகிறது? எழுதப்படுகிறது. அடுத்தது சங்கீதம் 68ஆம் சங்கீதம். சங்கீதம் 68 7 11 வரை. தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வழியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. 4ஆம் வசனம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். பாருங்க, வராறான் கர்த்தர் வராறான். தேவனை பாடி அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். கர்த்தர் எழும்புவாருங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சங்கீதம் 68 1ஆம் வசனம், அது வெறும் எழுந்தருள்வார்னா, எந்திரிச்சு வந்தார்னா, அவர் சொன்னதை கடைசி வரைக்கும் கேட்காதவங்க என்ன ஆவாங்க? அவர் பேச்சை கேட்காதவங்க, அவர் பேச்சையை கடைசி வரைக்கும் அவர் பேச்சை கேட்காதவங்க, அவர் வார்த்தையை புறம்பே தள்ளினவங்க, அவர் சொன்னபடி நடந்து கொள்ளாதவங்களுக்கு எழுதப்பட்டது. சங்கீதம் 68 1 வாசிங்க, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். இன்னைக்கு பார்க்க நல்லா இருக்கும், இன்னைக்கு கொக்கரிக்கிறது நல்லா இருக்கும், இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, ஆவேசம் பண்ணுறது எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா தேவன் இரக்கம் உள்ளவர். மனுஷன் அவ்வளோ லேசில் அழிக்க மாட்டார். மனிதனை அவ்வளோ லேசில் அடிக்க அவர் விருப்பப்படவே மாட்டார். ஏன்னா மனுஷன் அழிஞ்சிட்டானா அதோட முடிஞ்சு போச்சு. 1000 இல்லை, பல கோடி ஆண்டுகளானாலும் அக்கினி கடலில் வெந்து அழுதி கத்தினே கிடக்க வேண்டியதுதான். அதனால் அவ்வளோ லேஸில் மனுஷனை அவர் கொல்ல விருப்பப்பட மாட்டார். ஏன்னா ஜீவனையே தந்தவர் அவ்வளோ லேஸில். ஆனாலும் அந்த எல்லையையும், தேவனுடைய உன்னதமான கிருபையின் எல்லையும் ஒரு மனுஷன் கடந்து போய் அவன் நடந்து கொள்வானானால், ஆர்ப்பாட்டம் பண்ணுவானானால், அவன் நடந்து கொள்வானானால் கர்த்தர் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இப்போ இது எங்கே வாசிக்கிறோம் பாருங்க. இது எங்கே போய் ஒவ்வொரு ஏரியாவிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் தொடர்புடையது. உபாகமம் 33:27 சொல்லப்பட்டது, அநாதி தேவனே உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம், அவர் உன் முன்னின்று உன் சத்துருக்களை துரத்தினா சத்துருக்கள் ஓடுறாங்க. இங்கே என்ன போட்டிருக்குது? ஒன்றாம் சொல்லப்பட்டிருக்கிறது 68:1 தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டுன்னா ஓடுறது, சிதறுண்டு அங்கேயும் இங்கேயும், அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்போ அநாதி தேவனை உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம், அவர் முன்னின்று உன் சத்துருக்களை துரத்தி சத்துருக்களை அழித்து போடு என்று சொல்லுவார். அப்புறம் அழிக்கிறோன்னு சொல்கிறோம். இது கடந்து வந்த பாதையில் அழித்தோமா அந்த சத்துருக்களை? 3 பட்டயத்தை குறித்து நம்ம நிறைய பேசுகிறோம். அவர் நாமம், அவர் ரத்தம், அவர் வார்த்தைன்னு பேசுகிறோம். அதை அழித்தோமா? நமக்குள்ளே சாத்தான் எவ்வளவு நம்ம ராஜரீகம் பண்ணான், என்னென்னலாம் பண்ணான், எப்படிலாம் தப்பாக பேசினான். அதை அழித்தோமா? முதலாவது அதை அழித்தோமா? அழிக்கலை. நமக்குள்ளும் பேசுகிறான், அடுத்தவங்க மூலியம் பேசுகிறான், கேட்கறதுல மூலமாக பேசுகிறான், காண்கிறது மூலமாக நம்மோட கூட
சாத்தான் கிரியை செய்கிறான். அப்போ எப்போ பார்த்தாலும் சாத்தான் தப்பிதமும் பொல்லாப்பும் பொய்யையே சொல்கிறத நம்ம இன்னும் நம்புகிற மனுஷர்களாக இருந்தால் தேவன் என்ன நினைப்பார்? தேவன் என்ன எண்ணுவார்? தேவன் என்ன எண்ணுவார்? அவருக்கு நம்ம கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள்லாம் அவருக்கு தெரியாதா? அவர் கண்ணை கொடுத்தவர் கண்ணு இல்லாத தேவனா? காது கொடுத்தவருக்கு காது கேட்காத தேவனா? இந்த உலகத்தில் மனுஷனுடைய பாடுகளும் கஷ்டங்களும் நம்மளுடைய இது எல்லாம் என்ன என்பதை இந்த உலகத்தில் பரிசுத்தர் வாழ்ந்து அதில் நமக்கு வெற்றியை காண்பித்து கொடுத்துட்டு போன தகப்பன். அவருக்கு எல்லாம் தெரியும். நம் தேவைகள் என்ன, நம்ம கையிருப்பு என்ன, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இல்லை இருந்து இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கு தெரியும். இல்லைங்கிறது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு தெரியும். இல்லைங்கிறது இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்குது. யாருக்கு முன்பாக? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12-13. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எப்படி இருக்கு தேவனுடைய வார்த்தை? ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தினாலும், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும். பேஜ் 301. 301, பேஜ் 301. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவை எதை பிரிக்குது? ஆத்துமா, ஆவி, கணுக்களையும் ஊனையும் பிரிக்குது. எதை பிரிக்குது? ஆத்துமா. கண்ணில் பார்க்க முடியுமா? ஆவியை கண்ணில் பார்க்க முடியுமா? ஆவியை கண்ணில் பார்க்க முடியுமா? கண்ணில் பார்க்க முடியாது. கணுக்களை பார்க்க முடியுமா? ஊனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இது எல்லாம் பிரித்து உருவ குத்துகிறதாயும். என்ன குத்துகிறதா இருக்குது? உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும். நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், அப்போ எல்லாமே எண்ணத்தில் வருது? கணக்கில் வருது. எல்லாமே கர்த்தர் கணக்கில் கொண்டு வராரு. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் தெரியாமல் உளறிட்டேன், தெரியாமல் நான் அப்படி பேசிட்டேன், ஒன்னிட்டேன், எல்லாம் தப்பிச்சிக்கலாம் முடியாது. அதுக்கு வேதவசனம் சொல்லுகிறது 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சொல்றாரு. பார்த்தீங்களா? அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு காசை போட்டாங்க, ஒரு வெள்ளி காசை போட்டாங்க கீழே. என்ன காசை போட்டாங்க? சொல்லுங்க, என்ன காசு? ஓ, இங்கே எத்தனை பேர் இருக்கும்? என்ன காசு? என்ன காசு போட்டேன்னு சொல்கிறாரு? வெள்ளி காசை போட்டோம். சொல்லுங்க, வெள்ளி காசை போட்டோம். வெள்ளி காசு எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். வெள்ளி காசு எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும். அது தெரியுதுல நமக்கு? இப்போ தெளிவாக இருக்கும். அப்போ வெள்ளி காசை போட்டால் நம்ம பார்வைக்கு என்ன தெரியாது? நல்லா தெரியும். வெள்ளி காசு நம்ம பார்வைக்கு என்ன தெரியும்? தெரியும். ஆனால் அதையே தேடின்னு கிடப்போம். அதை கூட என்ன செய்வோம்? எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியலன்னு தேடுவோம். நம்ம இங்கே என்ன, இந்த இடத்துல ஒன்று விழுந்துட்டா அது எதன் மேலே இருக்குது? அது ஒரு தரையில் இருக்குது. எதில் இருக்குது சொல்லுவோம்? எதில் இருக்குது? தரையில் இருக்குது. தரையில் இருக்குது. இப்போ அது ஒரு 10 அடி ஆழத்தில் விழுந்துச்சு. அது எத்தனை அடி ஆழத்தில்? 10 அடி ஆழத்தில் ஒரு இருட்டில் விழுந்துட்டு நமக்கு தெரியுமா? பொதுவாக வெள்ளை கலரு என்ன தெரியும்? நைட்டில்
ஓரளவுக்கு தெரியக்கூடியது தான், ஓரளவுக்கு தெரியக்கூடியது தான். ஆனால் அதுவே சில நேரங்களில் என்ன செய்ய முடியாது, நம்மளால் சரியாக தெரியாது. இப்போ பூமிக்கு ஆழத்தில், எந்த ஆழத்தில்? பூமியின் ஆழம். பூமியின் ஆழம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியுமா? எத்தனை கோடி மைல் ஆழத்தில் இருக்குது, எத்தனை கோடி மைல் தூரத்தின் ஆழத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அத்தனை கோடி மைல் தூர ஆழத்தில் அந்த வெள்ளிக்காயின் இருக்கிறதா அவருக்கு தெரியும். அந்த காயின் அங்கே இருந்தால் யாருக்கு தெரியும்? இல்லை, அதுக்கும் கீழே இருந்தாலும் தெரியும், அதுக்கும் கீழே இருந்தாலும் தெரியும். அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்றது அவருக்கு தெரியாதா? நமக்கு இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, ஒரு மாதிரி படபடான்னு வருது, வேத்து வெறுத்துன்னு வருது, டாக்டர்ன்றாங்க, வாமான்றார், அவர் வாங்கையான்றார். என்னன்னு சொல்கிறாரு? அப்படியா சொல்கிறாரு? ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, ஒன்றும் பயப்படாதீங்க ஐயா, ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கே போய் படுங்க. எங்கே? அவர் சொன்ன இடத்துலேயே படுத்துக்க முடியுமா? அதுக்குன்னு என்ன இடம் இருக்கு? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அங்கே படுக்க வச்சு என்ன பண்ணுறாங்க, இசிஜி எடுக்கணும். இந்த ஆற்றை தனியாக எடுத்து வச்சுருங்க, தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைங்க, அதையும் செக் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. இருதயத்தை எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சு அதை செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் மேலே ஒயரை வச்சு எல்லாம் பண்ணி அங்கங்கே வச்சு அதை ஒரு இதுன்னு என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அதில் வருது, அதில் என்ன செய்யுது, அது எப்படி துடிக்குது, எவ்வளோ தூரம் அது பண்ணுது, அதில் ஏதாவது சவுண்டு வருதா, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றதை பார்க்குறதுக்கு அதில் பார்க்குறாங்க இல்லையா? பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லையே. என்னது? ஒன்றுமே இல்லையே. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு படபடான்னு வருது, திடுன்னு வருது, மூச்சு விட முடியலன்னு. ஆனால் கருவி காட்டுதேன்னு. கருவி அதை தான் காட்டும். ஆனால் உண்மையிலே இது எது படபடன்னு எதுக்கு அடிக்குது, எதுக்கு இது படபடன்னு துடிக்குது, எது படபடன்னு ஆவேசப்படுது என்றது மிஷின் காட்டாது. யார் காட்டுவா? கர்த்தருக்கு ஓடும். கர்த்தருக்கு முன்னாடி அது ஓடும். இன்றைக்கி ஒரே அளவாக ஓட வேண்டியது ஏன் அதிகத்தனமாக ஓடுதுன்னு. என்ன தனமாக ஓடுது? அதிகத்தனமாக ஓடுதுன்னு. அப்போது கர்த்தர் அதையும் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. அதனால தான் அவர் சொல்கிறார், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஒரு பொருள் தொலைஞ்சிட்டு, ஒரு பொருள் திடீர்னு ஒரு காற்று வேகமாக வந்துச்சு, ஒருத்தர் பொருளை கொண்டு போயிருச்சு. எங்கே போச்சுன்னே தெரியாது. அது இப்போ அண்டார்டிகாவில் போய் விழுந்து கிடக்குது. எங்கே? அது எனக்கு தெரியுமோ தெரியாதா தெரில. அண்டார்டிகா என்கிற ஒரு பனி படர்ந்த இடத்துல உலகத்தின் கடைசி முனை, இந்த உலகத்தினுடைய கடைசி முனையில் போய் விழுந்துட்டு. தெரியுமா? 10 அடியே தெரியல, தரையில் விழுந்ததே தெரியல, பெருக்கி பார்க்கும்போதே தெரியல. அந்த மூளையில் இருக்கிறத அவர் எப்படி பார்க்குறாருன்னா, இந்த காற்று வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருள் அங்கே இருக்கிறத பார்க்குறாரு. கொஞ்சம் யோசிங்க. ஒருத்தர் காற்று வந்து கொண்டு போச்சுன்னு தான் தெரியும். ஆனால் எங்கே கொண்டு போச்சுன்னு தெரியாது. இப்போ நமக்கு காற்று வருதா இல்லையா? வீட்டில் நீங்கள் கதவெல்லாம் திறந்தா காற்று வரல சொல்கிறீங்களே, அம்மா கதவை திறந்து விடுமா, இப்போ நல்லா காற்று வருது. ஐயோ குப்பை காற்று அதுமா வருது, கீசியமாக வருது, இப்போ வேண்டாம் அப்படின்றோம். சில நேரம் என்ன செய்கிறோம், பின்னாடி கதவை திறந்து விடு, இல்லை கொஞ்சம் ஜன்னலை திறந்து விடு, கொஞ்சம் காற்றாவது வரட்டும். என்ன சொல்கிறோம்? காற்று வரும். கண்ணில் பார்க்குறோம் காற்றை. சரி காற்று வருது, சரி அதை பிடிச்சி அந்த டப்பாவில் அடிச்சு வை, கொஞ்சம் தேவைப்படும் நமக்கு அப்படின்னு பிடிச்சி டப்பாவில் அடைக்க முடியும்? கொஞ்சம் வேணும்னு இல்லை. அந்த காற்று எங்கிருந்து வருதுன்னா தெரியுமா? அது எங்கிருந்து போகுதுன்னாது தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆவிக்குரிய உலகமும் ஆவிக்குரிய காரியங்களும் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கு?
அப்படின்னு ஏசப்பா யோவானில் எழுதி வச்சிருக்கிறார். யோவானில் எழுதி வச்சிருக்கிறார். அதை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி, இங்கேருந்து காற்று வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அது எடுத்துக்கொண்டு எங்கே போட போகுதுன்றதையும் கர்த்தர் முன்னரே பார்க்குறாரு. ரெண்டு விதத்துலையும் பார்க்குறாரு. ஆமென். நடக்கிறதுக்கு முன்னாடியும் பார்க்குறாரு, நடந்து பிறகும் பார்க்குறார். அவருடைய சிருஷ்டிக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. சகலமும் அவர் கண்ணுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். எல்லாம் நான் நடந்து கொள்வது, சிந்திக்கிறது, யோசிக்கிறது, பேசுறது, கொள்வது, எல்லாம் நன்மையானது தீமையானது எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்தே ஆகணும். எனக்கு கணக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம நின்ன உடனே எல்லா கணக்கும் வந்துடும். நம்ம அங்கே போய் நின்ன உடனே எல்லா கணக்கும் வந்துடும். எல்லா கணக்கும் வந்துடும். ஒரு காலம் வரப்போது, அந்த காலங்கள் வரும்போது அப்போ ரேஷன் கார்டு தேவைப்படாது, அந்த கார்டு இந்த கார்டு எந்த கார்டும் தேவைப்படாது. போய் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா, ஒரு இடத்துக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா எல்லாமே வந்துடும். நம்மளது பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது, என்ன ஏது, எல்லாம் ஏது, நம்மளுடைய ஹிஸ்ட்ரியே வந்துடும். அப்படிப்பட்ட டெக்னாலஜிலாம் பின்னாடி வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுவோம்? அது ஒரு முத்திரை காலம் ஒன்று வரும். முத்திரை காலம் என்று வரும். அந்த முத்திரை போடாதவர்கள் தான் பாக்கியவான்கள். அந்த முத்திரை காலத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட இருந்துடணும். அந்த உபத்திரவத்தின் காலத்திலலாம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. உலகத்தில் நாம் செய்த தவறுகளினாலும் தப்புதங்களினாலும் கீழ்ப்படியாமையினாலும் பாவத்தினாலும் வந்த விளைச்சல்ல வர கஷ்டத்தையே நம்மளால் தாங்க முடியலையே. உபத்திரவத்தின் காலத்தில் எங்கே நிற்கிறது? இதுலேயே நிற்க முடியாதபடி அப்பப்போ போயிடுறோம், அப்பப்போ ஓடிடுறோம், அப்பப்போ தேவனை விட்டு ஓடிடுறோம். அந்த காலத்தில், அந்த காலகட்டங்களில் போய் நீ நிற்க முடியுமா? அந்த 3 வருஷங்கள் அந்த உபத்திரவத்தின் காலத்தில் நிற்கவே முடியாது. அவர் வருகும்போது அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளை அவர் கூட்டிகிட்டு போவார். இங்கே சொல்லப்படுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்று. தானியேலின் புஸ்தகம் ஒரு நிமிஷம். தானியேல் இல்லை, ஏறுங்க. அவருடைய சிருஷ்டிக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1-20. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாயிருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பாருங்க, இந்த 20ஆம் வசனம் இப்போ நம்ம வாசித்தோம். இதில் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் 19 20 ரொம்ப முக்கியமானது. 19 பிதா சொல்கிறது தான் ஏசப்பா செய்வாங்க. ஏசப்பா செய்யணுன்றத பிதா கிட்ட கேட்டுட்டு தான் ஏசப்பா செய்வாங்க. பிதா சொல்கிறது தான் ஏசப்பா செய்வாங்க. ஏசப்பா செய்யணுன்றத பிதா கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாங்க. பிதா கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. தன்னிச்சையா செய்ய மாட்டார். செய்ய மாட்டார். அவர் செய்கிறத பிதா பார்ப்பார். இப்போ ஒரு இடத்துக்கு வர்றாங்க. எபிரேய பாஷையில் 2ஆம் வசனம், எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. என்ன உண்டு? 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புகள் உடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்தாங்க. ஒரு மண்டபம், 5 இதுகள் உள்ள ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்து கிடக்கிறாங்க. யார் படுத்து கிடக்கிறா? எப்படிப்பட்டவங்க? குருடர், கண்ணு தெரியாதவங்க. சப்பானிங்கன்னா நடக்க முடியாதவங்க. 2 கால் இல்லாதவங்க, இல்லை 1 கால் இல்லாதவங்களாக இருக்கலாம் என்ன சொல்லிட்டு சப்பானிகள். சூம்பின உறுப்பு உடையவங்க, கைக்கு சூம்பி போனவங்க, கால் சூம்பி போனவங்க, இப்படி அநேக வியாதிகளில் உள்ளவங்க அங்கே அந்த மண்டபத்தில். அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை தேவதூதன் வந்து கலக்குவார். அந்த கலக்கும் போது யார் உள்ளே போய் அந்த குளத்துல போய் விழுறாங்களோ, உள்ளே போய் இறங்குறாங்களோ, முதல்ல ஃபஸ்ட்டு உள்ளே போய் விழுறாங்களோ அவங்க சுகமாயிருவாங்க. அவங்க என்ன ஆயிடுவாங்க? சுகமாயிருவாங்க. இப்படி கலக்கும்போது யாராவது ஒருத்தர் முந்தி போய் அதில் போய் என்ன ஆயிடுறாங்க? சுகமாயிடுறாங்க. போக முடியாத நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியல, அவங்களால போக முடியல. இப்படி அநேகர் இருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் 38 வருஷமாக இருக்கிறார். எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமாக இருக்குது? நமக்கு மூஞ்செல்லாம் மாறுது. 38 வருஷமாக இருக்கிறாரு. அதுலேயும் வியாதியாக இருக்கிறாரு. எத்தனை வருஷமாக இருக்கிறாரு?
38 வருஷமா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வயசு இருக்கும் இல்லையா? 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக இருப்பாங்கல்ல இங்கே நிறைய. 50 வயசுக்கு மேற்பட்டவங்க இருக்க மாட்டாங்க இங்கே. இப்போ 50 வருஷத்துக்கு மேற்பட்டவங்க என்னவா இருக்கிறாங்க? மனவியாதி, என்னென்ன விதத்தில் வியாதி. ஒருவேளை சரீரப்பிரகாரமான இரத்தத்தில் உள்ளதில் எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மன ரீதியாக எது ஆவியில் எந்த வியாதி, ஆத்துமாவில் எத்தனை வியாதி. அப்போ எத்தனை வருஷம்? இது 38 தான். இது அவர் வயதை பார்த்தா எத்தனை வருஷம்? கீழ்ப்படியாத வியாதி, தேவனுடைய ஆலோசனைப்படி செய்யாத வியாதி, தேவனுக்கு ஏற்ற விதமாய் நடக்காத வியாதி, பேசாத வியாதி, சிந்திக்காத வியாதி அப்படின்னு சொன்னால் நிறைய. இவன் 38 வருஷமாக இவர் வியாதியில் படுத்தையாக இருக்கார். ஆனால் 38 வருஷமும் நம்பிக்கையாக தான் இருக்கிறார். 38 வருஷமும் என்னவா இருக்கிறாரு? நம்பிக்கையாக தான் இருக்கிறார். எப்படியாவது போயிடணும். பிதாவுக்கு இவர் மேலே இரக்கம் வந்துருச்சு. யார் மேலே? இந்த 38 வருஷமாக இருக்கிறவரை குறித்து பிதாவுக்கு இரக்கம் வந்துருச்சு. அதனால தான் ஏசப்பாவை அங்கே அனுப்பிச்சி வச்சார். எங்கே அனுப்பிச்சி வச்சார்? நீங்கள் கொஞ்சம் இப்படி கற்பனையாக யோசித்து பாருங்களேன். நிறைய பேர் இப்படி படுத்துருக்குறாங்க வரிசையாக. பார்த்ததே இல்லையா? ஆஸ்பத்திரிங்களெல்லாம் வரிசையாக படுத்துருக்கிறது, இந்த சைடு அந்த சைடெல்லாம் பெட்டில் படுத்துருக்கிறதெல்லாம். ஓ, நீங்கள் அது மாதிரிலாம் போனதில்லை, அதனால தெரில. இப்படி வரிசையாக படுத்துருப்பாங்க. சில இடங்களில் பெட்டு கிடைக்கலன்னா தரையில் படுத்து கிடப்பாங்க, தரையில் படுத்து கிடப்பாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் அநேக வருஷமாக படுத்து கிடக்கிறாங்க. இப்போ ஏசப்பா வராரு, ரகசியமாக வராரு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு. அங்கே இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, நான் வரேன். ரகசியமாக அந்த ஆளை குணமாக்கிட்டு போயிடுறேன். ரகசியமாக குணமாக்கிட்டு போகிறேன். அப்படியா சொன்னார்? அப்படியா சொன்னார்? அப்படியா வந்தார்? அவர் வருவார், அவர் வெளிப்படுவார். இந்த 38 வருஷமாக உள்ளவருக்கு 38 வருஷம் பார்த்துட்டேன், இவ்வளோ வருஷம் பார்த்துட்டேன், எவனோ உள்ளே ஓடி போய் என்ன பண்ணிடுறான்? நன்மையை அடைஞ்சிடுறான், ஆசீர்வாதத்தை சுகத்தை பெற்றுக்கொண்டுடுறான். இனிமேற்பட்டெல்லாம் நமக்கு எங்கே அவர் செய்ய போகிறார், நடக்க போகிறார்? நமக்கெல்லாம் செய்ய மாட்டாருன்னு அப்படி இருந்தானா? அப்படி இல்லை. ஆனால் பிதாவுடைய கண் அவனை பார்த்துச்சு. எல்லாவற்றையும் பார்க்குற பிதாவுடைய கண்ணுக்கு அவன் மேலே ஒரு இரக்கம் வந்துருச்சு. அவன் மேலே இரக்கம் வந்துருச்சு. தன்னுடைய குமாரனாகிய ஏசப்பாவை அங்கே அனுப்புகிறார். அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். அந்த இடத்துக்கு அனுப்பின உடனே ஏசப்பா ஒரு கேள்வி கேட்குறார். 6ஆம் வசனத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. அப்போ அவனுடைய பாவம்தான், அவனுடைய அக்கிரமம் தான் அவனை கெட்டி வச்சிருக்குது. அவனை என்ன பண்ணி வச்சிருக்கு? கெட்டி வச்சிருக்குது. அது என்ன பாவமோ கெட்டி வச்சிருக்குது. அப்போ அவனை அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நிறைய இடத்துல கேட்பார், உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்பார், உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். வேதத்தில் இருக்கு, நான் என்ன உனக்கு செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்பார், நீ என்ன விரும்புகிறேன்னு கேட்பார். இப்படி கேட்பார், பல விதமாக கேட்பார். நான் இந்த இடத்துல டைரக்டாக கேட்குறாரு கர்த்தர். என்னன்னு கேட்குறாரு? அட பேசினாதான் என்னது நமக்குள்ள உற்சாகம். சரி, உற்சாகமும் நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. சொஸ்தமாகன்னா என்ன அர்த்தம்னா மரித்து போறாயான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சொஸ்தமாகறன்னா என்ன அர்த்தம்? சொஸ்தமாகறான்னா சுகமாகறையா, விடுதலை ஆகிறியா ஆன்னு அர்த்தம். அதில் டைரக்டான அர்த்தம் என்ன? சுகமாகறியான்னு அர்த்தம். நீ உனக்கு என்ன, அப்போ அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு தேவை என்னது? சுகம். எல்லாம் மனுஷரை போல நல்லா நடமாடி நல்லா எல்லாரும் வாழ்கிறது போல அவனும் வாழணும். யாரு?
இந்த 38 வருஷம் உள்ளவன், இந்த 38 வருஷமாக இருக்கிறவனுக்கு அந்த 38 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. 38 வருஷம் அவன் வியாதியாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு என்ன வயசுன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை 50 வயசாக இருந்தால் 12 வருஷம் என்னவா இருந்திருக்கிறான்? ஒரு வண்டியை இழுக்கவே முடியாது. அது அநேக வருஷமாக நடக்கிறது தான். வண்டி இழுக்கவே முடியாது. ஆனால் அந்த இன்ஜின் இழுக்குது. அப்படி போட்டு போட்டு இழுக்குது. அந்த இன்ஜின் இழுக்குது தன்னால் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் அந்த இன்ஜினுக்குள்ளே புகை எக்கச்சக்கமாக வருது. இன்ஜினில் புகை எக்கச்சக்கமாக வருது. ஏன்னா லோடு அதிகமாக இருக்குது. இழுக்க முடியல, இழுக்க முடியல. ஏன்னா வேற ஒருத்தன் அந்த சைடு இழுக்கிறான். அந்த பெட்டிக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கமாக இழுக்கிறான். அவன் மனுஷனை காட்டிலும் பலம் உள்ளவன், தேவனை காட்டியில் மனுஷனை காட்டிலும் பலம் உள்ளவன். அவன் இழுக்கிறான் அந்த சைடு. ஆனால் இந்த இன்ஜினும் என்ன செய்யுது? தேவ கிருபையில் தேவ பலத்தில் இழுக்குது. தேவ பலத்தில் இழுக்குது. என்ன 50 வயது அப்படின்னா அவன் 12 வருஷம் வியாதியஸ்தனா இல்லாமல் இருந்திருக்கிறான். 60 வயதாக இருந்தால், ஒருவேளை அவனுடைய வயது 60 வயதாக இருந்தால் 22 வயது வரைக்கும் என்னவா இருந்திருக்கிறான்? ஆரோக்கியமாக சுகமாக இருந்திருக்கிறான். அல்லது பாவம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமான வழியில் இருந்திருப்பான். அதுக்கு பிறகு தான் இந்த பாதிப்புக்குள்ளே உண்டாகிறான். அப்போ நீ சுகமாகறாயான்னு தான் டைரெக்டாக கேட்குறாரு. என்னது சுகமாகறாயா அப்படின்னு. இப்போ டாக்டர் கேட்குறாரு. டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் கேட்குறாரு, ஏம்மா உங்களுக்கு மாத்திரை போதுமா? என்ன இடுப்பில் என்ன போடுவாங்க? ஊசி. இடுப்பில் ஊசி போட சொல்லட்டுமா இல்லை மாத்திரை வேணுமான்னு? மாத்திரையே கொடுத்துருங்க. சிலர் கேட்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க? ஊசி போடுங்கன்னு. ஊசி போட்டாலும் மாத்திரை கொடுப்பாங்க. ஊசி போட்டால் இதுவும் தெரியாதா? ஊசி போட்டாலும் என்ன செய்வாங்க? மாத்திரை. டாக்டர் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் கேட்குறாரு, மாத்திரை வேணுமா ஊசி வேணுமான்னு கேட்கும்போது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல டாக்டர், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவர் கேட்கறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஊசியா மாத்திரையா சொல்லுவோம் இல்லையா? மாத்திரையான்னு சொல்லிட்டு ஒரு ரேஷன் கடைக்கு போகிறீங்க. அதுவும் போயிருக்கே பழக்கம் இருக்கா இல்லையா? அதுவும் இல்லையா? போவீங்கல்ல. நீ என்ன போடுறியோ போடுப்பா, நீ என்ன கொடுக்குறியோ கொடுன்னா சொல்லுவோம் அவன் இல்லையா? அப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணுவோம்? கேட்டு வாங்குவோம். சில நேரங்களில் என்ன பண்ணுவான்? இல்லை அடுத்த வாரம் வா அப்படின்னுவான். அடுத்த வாரம் வான்னு சொல்லுவான். ஆக என்னென்னு இங்கே டைரக்டாக கேட்குறாரு. உனக்கு நீ சொஸ்தமாக விரும்புறியா? உனக்கு சுகந்தானே, சுகமாக விரும்புறியான்னு கேட்குறாரு. விரும்புகிறான் ஆண்டவரை, விரும்புகிறேன். விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தா கூட போதும். சொத்தமாக விரும்புகிறேன்னு சொல்றதுக்கு பதிலாக விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டதற்கு அவன் சொல்லுகிற பதில், அந்த வியாதியஸ்தன் ஆண்டவரே அவன் பிரச்சனையை சொல்கிறான். அந்த 38 வருஷ கால பிரச்சனைகளை சொல்கிறான். அவன் கர்த்தர்கிட்ட சொல்கிறான். இந்த பிரச்சனையெல்லாம் அறிஞ்சு பிதாவாகிய தேவன் அவன் மேலே இரக்கம் பாராட்டி அனுப்புகிறாரு. இப்போ ஏசப்பா கூட அவர் சீஷர்கள் அத்தனை பேர் வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்களே. இப்போ ஏசப்பா அந்த இடத்துக்கு போகிறாருன்னா கூட ஆளுங்க வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்களா? இதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்களா? வந்திருப்பாங்களே, நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. இப்போ எங்கே போகிறாருன்னு எல்லாரும் பின்னாடி. அடுத்தது மோப்பம் பிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் போவாங்கல்ல. மோப்பம் பிடிக்கிறவங்கன்னா புரியுதா? நீங்கள் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. மோப்பம் பிடிக்கிறவங்க, அவர் எதுக்கு போகிறாரு, என்னதுக்கு போகிறாரு, அவர் எதுக்கு போகிறாரு? அது என்ன ஷாப்பிங் மால்? அது போகிற இடம் என்ன இடம்? அது வியாதியஸ்தர்கள் எல்லோரும் படுத்து கிடக்கிற இடம். குருடர்களும் சப்பானிகளும்
ஊனர்களும் இன்னும் வேறு வேறு என்னென்ன வியாதிகளில் பல பிரச்சனையில் இருக்கிறவங்களோ அவங்கெல்லாம் வருட கணக்கில் படுத்து கிடக்கிற இடம். அது என்ன இடம்? படுத்து கிடக்கிற இடம். அங்கே ஏசப்பா போகிறாருன்னா ஏசப்பா என்ன செய்ய போகிறாருன்னு நிறைய பேர் என்ன செய்வாங்க? வருவாங்க. அவர் என்ன செய்கிறாரோ அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க வருவாங்க. இன்றைக்கும் அதே தான், இன்றைக்கும் அதே தான். அவர் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவர் 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 செய்கிறத விரும்புகிறவங்க, அதை அதை நிமித்தமாக கத்தரை போற்றுறவங்க, புகழ்கிறவங்க, அவருக்கு நன்றி சொல்கிறவங்கன்னு இருக்கிறாங்க. மோப்பம் பிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஏசப்பா பின்னாடி மோப்பம் பிடிக்கிறவங்கன்னு இருக்கிறாங்க. ஏசப்பாவுடைய செயல்களையும் கிரியைகளையும் குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. குற்றம் கண்டுபிடிச்சு பேசணுன்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதில் அன்ற காலத்தில் இருந்தது போல் இப்பவும் நாம் இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் இருக்கிறோமா? நம்ம வாழ்கிறோமா? மோப்பம் பிடிக்கிறவங்களா இருக்கிறோமா? குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறோமா? குறை கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறோமா? பழி போடுகிறவர்களாய் இயேசுவின் மேலே பழி போடுகிறது போல பழி போடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி. அப்போ இயேசு ஒன்றுமே சொல்லலை. ஏசப்பா பாருங்கள் 8ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இப்போ வந்திருக்கு, இப்போ இவங்க வந்திருக்காங்க, இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அப்போ இந்த ஒரு மனுஷங்கிட்ட ஏசப்பா பேசுகிறாங்க. யார்? 38 வருஷமாய் படுக்கையில் இருக்கிறவங்கிட்ட ஏசப்பா இப்போ கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. பண்ணும்போது சுற்றி இருப்பாங்க இல்லையா, அங்கே எவ்வளோ ஜனம் இருந்தது, அங்கே எவ்வளோ பேர், இட நெருக்கடி, எந்த மாதிரியான நெருக்கடி இருந்தது நமக்கு தெரியாது. நிச்சயமாக அந்த மாதிரி இடம் ஒரு நெருக்கடி நிறைந்த இடமா தான் இருக்கணும். விசாலமாக இருந்த இடம் அதிக பேர் நிறைஞ்சதுனால நெருக்கடி நிறைஞ்சதாக இருக்கும். எவ்வளோ சுத்தமாக இருந்திருக்கும் அந்த இடம்னு நமக்கு தெரியாது. ஒருத்தர் மீன் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ஒருத்தர் என்ன இதுவும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாதுன்னு தெரியல. மீனா தெரியுமா? மீன் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மீன் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சென்னையில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய மாலுக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏங்க, மீன் மார்க்கெட்டுக்கு போகிறதும் மாலுக்கு போகிறதும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமாம், இல்லை. மீன் மார்க்கெட்டும் மாலும் ஒன்றா? இல்லை. அப்போ மீன் மார்க்கெட்டில் போனால் என்ன வாசனை வரும்? போகிறது எதுக்கு? மீன் வாங்கிறது. பொத்திக்கிறது எதில் பொத்திக்கிறாங்க? என்னன்னு வருதுன்னு. அப்போ எதை வாங்க போகிறாங்க? அதான் எந்த நாத்தம் உள்ளது எதை வாங்க போகிறாங்க? மீன் நாத்தத்தை தான் வாங்க போகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க? இது பண்ணுறாங்க. அதில் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க? ஐயைய ஐயைய ஐயையன்றாங்க. மெட்ராஸ் பாஷையில் இப்படி சொல்கிறாங்க, ஐயையன்றாங்க. அந்த இடத்துல சுத்தமாக இருக்கணும், ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கணும்னா அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. அந்த இடம் எப்படி தான் இருக்கும்? என்ன தான் இருந்தாலும் அந்த இடம் எப்படி இருக்கும்? தண்ணியும் கிண்ணியும் சேருமா இல்லை இருக்கும். என்னதான் அது பளிங்கில் கட்டப்பட்டதாக இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். அதுபோல் அனுதினமும் பராமரிப்பு இல்லாத இருக்கிற அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சுத்தம் சுகாதாரத்திலலாம் அது எப்படி இருந்திருக்கும்? அந்த இடம் நீட்டாக இருந்திருக்கும்? வாய்ப்பில்லை. ஒரு வீட்லேயே நம்ம டெய்லி பெருக்க வேண்டிய இடத்துக்கே என்ன செய்கிறோம்? டெய்லி பெருக்க மாட்டோம். நேற்று பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது, தரையெல்லாம் சுத்தமாக தான் தெரிஞ்சுது. என்ன நம்ம பார்த்த உடனே அப்படின்னா அப்படி ஜொலிக்குதான் தரை சுத்தத்தில். பரவாயில்ல, இன்றைக்கி பெருக்க வேண்டியதில்லை, இந்த வாரம் பெருக்க வேண்டியதில்லை, அடுத்த வாரம் பெருக்கலாம். எது? அடுத்த வாரம் பெருக்கலாம் அப்படின்னு வீட்டிலையே அந்த நிலைமைகள். ஒவ்வொரு வீட்டில் அப்படி, சில வீடுகளில் அப்படி இருக்குதுன்னா அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி நாற்றம் வீசக்கூடும், நாற்றம் வீசக்கூடும். அதுலேயும் ஏசப்பா அதில் எதையும் பொருட்படுத்தாமல், எதையும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்துக்கு வராரு. ஒன்றுமே சொல்ல இயேசு, எழுந்துரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஒரு சில இடத்துல சொல்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. திமிர்வாதக்காரனை சொல்கிறாரா இல்லையா? ஞாபகம் இல்லையா? சொல்கிறார்ல, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட.
இனி அதிகம் கேடானது பாவம் ஒன்றும் செய்யாது, அதிகம் கேடானது எதுவும் பண்ணிடாதேன்னு சொல்லி எச்சரிக்கையும் கொடுக்க தான் செய்கிறாரு, அமுச்சு விட்றாரு. சில இடங்களில் சொல்கிறார். இந்த இடத்துல எழுந்துரு, அவர் வார்த்தை எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான். எழுந்துரு, உன் படுக்க எடுத்துக்கோ, நட, இதுதான் சொல்கிறார். எழுந்துருன்ட்டார், அவ்வளோதான். அவர் எழுந்துருன்னு சொன்ன மாத்திரத்தில் அவருடைய வல்லமை புறப்பட்டு போய் அவனுடைய பாவங்கள், அவனுடைய அக்கிரமம், அவனுக்குள்ளே என்னென்ன இருந்ததோ அத்தனையும் பரிசுத்தருடைய அக்கினி போன மாத்திரத்தில் எல்லாமே பட்டு பட்டு பட்டுன்னு 38 வருஷமாக அவனை பிடிச்சி வச்சிருந்த ஆவி ஈவி எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடிப்போ. இப்போ ஓடி போன உடனே 38 வருஷமாக அங்கே படுத்து கிடந்தவன் இப்போ எந்திரிச்சு நடக்கிறான்னும் போது அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான் இல்லையா? பிதாவாகிய தேவன் ஏசப்பாவை அவனை குணமாக்க ஏசப்பாவை அனுப்புனாரு. பிதா அதை பார்த்தாரு. கர்த்தர் அதை பிதாவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய நாமத்தினால குணமாக்கிட்டார். இப்போ அவன் சுகமாகிட்டான், விடுதலை ஆகிட்டான். ஆன உடனே அங்கங்கே பக்கத்தில் படுத்திருப்பாங்கல்ல எவ்வளோ பேர், அவங்களாம் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க என்னங்க பண்ணியிருக்கணும்? அவங்க படுத்துன்னு முந்த நம்ம வியாதிஸ்தர்களாக நிறைய பேர் படுத்து கிடக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல புடவை கொடுத்தாங்க. புடவை கொடுக்கறது நிறைய நந்தன் இருக்குது. இப்போ நிறைய புடவை கொடுக்கறது அது நிறைய, அதுவும் இப்போ சீசன் வேறு, இப்போ சீசன் டைம் வேறு, புடவை கொடுக்குறாங்க. புடவை கொடுக்கும்போது எல்லாருக்கும் தான் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் என்ன நடக்குதுங்க புடவை கொடுக்குற இடத்துல? தள்ளு முள்ளு நீ நான் இல்லையா? இதுக்கும் உங்களுக்கு தெரியாதா? அனுபவமே இல்லையா? வரல. அப்போ தள்ளு முள்ளு நடக்குது, சண்டையே நடக்குது. அதை ஒரு காட்சி போடுறாங்க. ஒரு அம்மா ஒருத்தவங்க கையை பிடிச்சி கடிச்சிருது. உடவை நீ முன்னைய வாங்குறா, இரு நான் தான் வாங்குவேன்னு கையை நறுக்குன்னு கடிக்கிறாங்க. அந்த அம்மா கத்துது, பவுன்னு கத்துது. இந்த அம்மாவுக்கும் புடவை இருக்கு, அந்த அம்மாவுக்கும் புடவை தான் இருக்கு. என்னதான் இல்லை, பொறுமைதான் இல்லை. இன்னைக்கு நம்ம கடிக்கிறோம்ல, நம்ம பவுன்னு கடிக்கிறோம்ல, என்ன இல்லை? பொறுமை இல்லை. இன்னொன்று என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. புடவை தீந்துரும்னு, புடவை தீந்துரும்னு. இங்கே 500 பேர் வர்றதுக்கு அவன் 800 பேருக்கு புடவை வச்சுருக்கான், அல்லது 700 பேர் கூட 200 புடவை வச்சிருக்கிறான். போதுமான புடவையை வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சகவாசமாக இருந்து என்ன செய்யலாம்? ஆனால் முந்தி 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 போய் வாங்கிடணும். என்ன செய்யணும்? முந்தி போய் வாங்கிடணும். சிலர் இங்கிருந்தே கணக்கு போடுவாங்க. அவங்க புடவை எடுக்கிற அந்த அட்டியை கணக்கு பண்ணுவாங்க. அதில் இருக்கிற அந்த கலரை தான் நம்ம கை வைக்கணும், வேற அந்த கலர் நம்ம வீட்டில் 2-3 இருக்குது, அதை எடுத்துடக்கூடாது அப்படின்னு இப்படிலாம் கணக்கு போடுவாங்க. அப்போ இவன் முந்தி முந்தி நிறைய பேர் போயிடுறாங்க. இவன் பிந்தி இருக்கிறான். இப்போ குணமாக்கிட்டாரு. எவ்வளோ பெரிய சந்தோஷம். சீஷர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, வந்தவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மோப்பம் பிடிச்சது ஒரு கோஷ்டி மோப்பம் பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிருச்சு? மோப்பம். சிலர் நம்ம மூக்கை நல்லா முன்னு இருப்பாங்க, சிலர் மூக்கவும் பண்ணாமலே மோப்பம் பிடிச்சிருவாங்க. மோப்பம். அடுத்தது என்ன பண்ணுது? குறையும் குற்றமும் கண்டுபிடிக்கிறது கொண்டு போயிடுச்சு. அதை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல மற்றவங்க என்ன செஞ்சுருக்கணும்? இயேசுவே 38 வருஷம் உள்ளவனுக்கு நீர் என்ன செய்தீரு? சுகமாக்கினீரே, என்னையும் சுகமாக்கும். பிதாவுடைய விருப்பம் இந்த மனுஷனை தான் குணமாக்கணும்னு அனுப்பியிருந்தார். ஆனால் அவங்க எல்லாரும் இப்போ கேட்குறாங்க வேறு விதமாக அங்கே காரியம் நடக்குது. எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ ஏசப்பா இவனை விடுதலையாக்கிட்டாரு, இவனை சுகமாக்கிட்டாரு, இயேசுவே எனக்கு இறங்குங்க, எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? கேட்பாங்களா மாட்டாங்களா? இதுக்கு சொல்லுங்க, நல்லா வாயை திறந்து. எல்லாரும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்கல்ல. ஏன் அந்த சம்பவம் எதுவுமே நடந்ததாங்க எழுதப்படலை? ஒருத்தர் கூட கேட்கல. என்ன கேட்கல? பாவத்தில் நான் இருந்துக்கிறேன், நான் அக்கிரமத்தில் இருந்துக்கிறேன், நான் மீறுதலில் இருந்துக்கிறேன், என் பிடிவாதத்தில் இருந்துக்கிறேன், என் அகம்பாவத்தில் இருந்துக்கிறேன், நான் எதில் வேணாலும் நான் இருந்துக்கிறேன்.
நான் கூப்பிட மாட்டேன். இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் கேட்க மாட்டேன். ஏன் ஏன் இதுவும் காதில் விழலையோ? ஏன் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். அன்றைக்கு இருக்கிறது போல இன்றைக்கும் நாம் இருக்கிறோமான்னு பார்த்துக்கங்க, பார்த்துக்கங்க. இந்த இந்த 38 வருஷம் உள்ளவன் இயேசுவே எனக்கு இறங்குங்கன்னு இவன் கேட்கல, இவன் கேட்கல. என்னது? இயேசு வந்து விசாரிக்கிறாரு, ஏதோ வந்து கேட்கிறாரு, விசாரிக்கிறாருன்னு தான் அவன் நினச்சிட்டு இருந்தான். அவனை சொஸ்தமாக்க, அவனை இந்த பாவத்தின் கட்டிலிருந்தும் பிசாசின் கட்டிலிருந்தும் அவனை விடுதலையாக்க வந்திருக்கிறாருன்னு அவன் நினைக்கல. அவன் நினைக்கல. என்னது? நினைக்கல. அவன் நினைக்கல. அவன் இயேசுவை நினைக்கல, பிதாவாகிய தேவனை நினைக்கல. ஆனா பிதாவும் இயேசுவும் அவனை நினைச்சிட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லலாம். சும்மா இதுக்காக சொல்லுங்க, இந்த லைவ் டெலிகாஸ்டுக்காவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க? ஆமேன். அவ்வளோதான். ஆமேன். அதுக்காக ஒரு ஆமேன். இப்போ நம்ம கட்டாயம் என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமேன் நீங்கள் சொல்லணும்னா கணக்கு அவர்கிட்ட தான் கொடுத்துக்கணும். நீங்கள் கணக்கு அவர்கிட்ட தான் கொடுத்துக்கணும். அப்போ பாருங்க, இப்படி சொல்லிட்டாங்க. என்னது? அவன் கேட்டானா? இல்லை. பிதா டிசைட் எடுத்தார், முடிவு எடுத்தார். யார் மேலே இரக்கமாக இருப்பேனோ, யார் மேலே கிருபையாக இருப்பேனோ அவர்கள் மேலே நான் கிருபையும் இரக்கமாய் இருப்பேன் முடிவெடுத்தவர் பரலோக தகப்பன், நீதிபரர் எடுத்த தகப்பன் இயேசுவே. அவன் என்ன உங்களை கூப்பிட்டானா? நீங்களே வந்தீங்க, அவங்ககிட்ட கேட்டீங்க, சொத்தமாவறியான்னு கேட்டீங்க, அவனை விடுதலை ஆக்கினீங்க. அதுபோல் நீங்கள் என்கிட்ட வரணும். யார்கிட்ட வரணும்? என்கிட்ட வரணும். அங்கே இருந்தவங்க என்கிட்ட வரணும். யார்கிட்ட வரணும்? இன்றைக்கும் அதே மாதிரி தான் எல்லோரும் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். என்கிட்ட கேட்ட அவனுக்கு வந்தீங்கல்ல, அவனை சொத்தமாக்குறியான்னு கேட்டீங்கல்ல. யாரை கேட்டீங்க? அவனை சொத்தமாக்குறியான்னு கேட்டீங்க. அவன் உங்களை கூப்பிடவும் இல்லை, உங்களை கொல்லவும் இல்லை, நீங்களா தேடி வந்தீங்க. இப்போ நீங்கள் அவன்கிட்ட கேட்டீங்க, இப்போ அவனுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? பண்ணிட்டீங்க. பக்கத்தில் இருக்கிற நாங்கள்லாம் மனுஷரா தெரியலையா? பக்கத்தில் இருக்கிற நாங்கள்லாம் மனுஷரா தெரியலையா? இத்தனை வருஷம் கூட இருக்கிறோமே, நாங்கள்லாம் மனுஷரா தெரியலையா உங்களுக்கு? நாங்கள் மனுஷரா தெரியலையா உங்களுக்கு? இயேசுவே நீர் எங்ககிட்ட கேட்கணும், நாங்கள் வரமாட்டோம் உங்ககிட்ட. நீர் எங்ககிட்ட வந்து கேட்கணும். என்னென்னு உன் பிரச்சனை என்ன, உனக்கு நான் என்னென்னு நீங்கள் கேட்கணும்னு. பண்ணுவாரா? பண்ணுவாரா இயேசு? பண்ணவே மாட்டார், பண்ணவே மாட்டார். 10 மிலேவு என்கிற குருடன் கூப்பிட்டான் இயேசு வருகிறார் என்று. என்னென்னு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அதுதான் மனத்தாழ்மை, பணிவு, உண்மையான கூப்பிடுதல். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதல், உண்மையான கூப்பிடுதல், பணிவான இருதயம், தாழ்மையான இருதயம், கபடு இல்லாத இருதயம், இருமார்ப்பு இல்லாத இருதயம், தப்பிதமாய் பேசாத இருதயம். முன்னிலும் அவனை தட்டுதல் பண்ணும்போது இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஏசு நின்றுட்டார். நின்று அவனை வர சொல்லி கூப்பிட்டார். கூப்பிடுகிறவனுக்கு இறங்குகிற தேவன், உண்மையாய் கூப்பிடுகிறவனுக்கு இறங்கவே இறங்கி அவனை மீட்டு விடுவித்து ரட்சித்து வாழ வைக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இதுக்கும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த ஆமேன்னு சொல்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க. அவங்க கரெக்டாக இது ஆமேன்னு சொல்லுவாங்கன்று கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நம்ம ஆவியில் கர்த்தருடைய அன்பில் நிறைஞ்சி ஆமேன்னு சொன்னாதான் அது தேவாவியில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கர்த்தராகிய தேவன் அந்த இடத்த விட்டு கடந்து வந்துட்டார். அந்த இடத்த விட்டு கடந்து வந்துட்டாரு. ஐயோ இயேசு போகிறாரே, வந்தாரே, இயேசு போகிறாரே, இயேசு போகிறாரே, இயேசு போக விட வேண்டாம், இயேசு போக விடாதீங்க, இயேசு இங்கே வந்துட்டாரு. அவர்கிட்ட கேட்டால் எல்லாம் கிடைக்கும். அவர் பாதத்தில் விழுவோம், அவர்கிட்ட கெஞ்சுவோம், அவர்கிட்ட மன்றாடுவோம், அவர்கிட்ட இரக்கத்துக்கு கேட்போம், மன்னிப்பு கேட்போம், அவர் தருவாருன்னு. அங்கே யாருமே என்ன பண்ணலை? கேட்கவே இல்லை. கேட்டிருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிட்டு இருப்பார்.
பிதா அதுக்கு குமாரன் கேட்டு இல்லைன்னே சொல்ல மாட்டார். செஞ்சு அத்தனை பேரும் சுகமாயிட்டு இருப்பாங்க அந்த மண்டபத்தில். 10 பேர் இருந்தாங்களா, 50 பேர் இருந்தாங்களா, 100 பேர், அவ்வளவு பேரும் சுகமாயிட்டு இருப்பாங்க, விடுதலை ஆகிட்டு இருப்பாங்க. கேட்கலை. அப்படி 38 வருஷமாய் இருக்கிறவன் பக்கத்தில் இருந்தவங்களை போல, சுபாவத்தை போல இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்தீங்களே ஏசாமி, அவன் உன்னை கூப்பிட்டாங்கன்னா உனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்களா, ஆளை விட்டு அனுப்பிச்சானா அவன் உங்களை வர சொல்லி? நீங்களா வந்தீங்க, நீங்களா அவனை கேள்வி கேட்டீங்க, நீங்களா அவனுக்கு சுகம் கொடுத்தீங்க, விடுதலை ஆக்கிட்டீங்க. அந்த மாதிரி எங்களை எல்லாருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? பண்ணிட்டு போனோன்னு. இப்படி இருமார்ப்பும் திமிரும் இருந்தால் செய்வாரா? ஒரு நாளும் செய்ய மாட்டார், ஒரு நாளும் செய்ய மாட்டார். ஆண்டவரே என்னை மன்னியும், என் மேலே மிகுந்த இரக்கமும் கிருபையும் தயவையும் பாவியாகிய என் மேலே கிருபையாக இறங்குன்னு சொல்லுகிறவர்கள் தான் இறங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வருவார், நிச்சயம் வருவார். வராமல் போகிறதே கிடையாது அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில். அவர் வருவார், வழக்காட வருவார், யுத்தம் பண்ண வருவார், மீட்க வருவார், ரட்சிக்க வருவார், நன்மை செய்ய வருவார், குணமாக்க வருவார், வெற்றி பெற வருவார், பிரச்சனைகளை தீர்க்க வருவார். ஆமென். வியாதிஸ்தர்களை குணமாக்க வருவார், மரணத்திலிருந்து காப்பாற்ற வருவார், கட்டுகளிலிருந்து காப்பாற்ற வருவார், சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க வருவார், நன்மை செய்ய வருவார், ஆசீர்வதிக்க வருவார், சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வருவார். அவர் வருவார், அது நிச்சயம். கர்த்தர் இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு டியூஸ்டே ப்ரேயர் மீட்டிங், நமக்கு உபாச ஜெப கூட்டம் நமக்கு உண்டு வருகிற செவ்வாய்க்கிழமை. கர்த்தருடைய நாமத்தினால அதற்காகவும் அன்றைய நாளுக்காகவும் அந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும், அன்றைக்கு எல்லாவும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தருடைய நாமத்தினால நாம் எல்லோருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க, டியூஸ்டே ப்ரேயர் மீட்டிங் சொன்ன உடனே நம்ம ஷட் டவுன் ஆகிட்டோம், இருங்க சொல்லி முடிக்கலை, அதுக்குள்ளே எங்களுக்கு தான் தெரியுமேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால் அதற்காக ஜெபித்துக் கொள்ளணும். கர்த்தர் நம்ம இந்த நாளை நமக்கு பல கோடி மடங்காய் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளையிலும் அப்பா, இந்த நாள் ஆராதனை தேவனே, ஆராதனைக்குரியவரே, சர்வ மகிமையும் துதி ஸ்தோத்திரத்துக்கு உரியவரே, எங்கள் ஆண்டவரை உண்மையான அன்பு வைத்திருக்கிற எங்கள் அன்பின் நேசரே, இந்த நாளின் ஆண்டவரே, நீர் செம்மையாய் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் நடத்தி கொடுத்ததற்காக, லைவில் இணைந்த பிள்ளைகள் யாவருக்கும் நடத்தி கொடுத்த மேலான கிருபையின் பாக்கியத்திற்காக, மேலான சத்தியத்திற்காக, உம்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக, உமது நாமத்தினாலே உம்மை ஆண்டவரே பாடி துதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும், உடைய வார்த்தையின் மன்னாவை புசிக்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வரவும், உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த லைவில் ஆண்டவரே ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே எங்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்முடையோர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.